நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சிம்ரன் சிம்ரன் ப்ளீஸ் சிம்ரன், எப்படியாவது என்ன ஷைலு கூட சேர்த்து வச்சிரு சிம்ரன். இலே ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரலே, இல்லன்னு சொன்னா கீழே கிடக்குற கல்லெட்டு மண்டை உடைச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ஏ சிம்ரன், எப்பவுமே கதிர் மாமா அரவிந்த் மாமாவை விட நான் தானே உனக்கு செல்ல பேரன்னு சொல்வேன். இப்ப என்னையே கல்லெடுத்து மண்டை உடைப்பேன்னு சொல்ற பத்தியா? இலே உன்னையில கல்லிலே பெரிய கடப்பாறை எடுத்து தமிழே மண்டை உடைக்கணும். அந்த பிள்ளை சைல்டு இந்த வீட்டுக்கு வந்த நாளை பிடிச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய வெறுத்து ஒதுக்காதல்ல, அந்த பிள்ளைய ஏத்துக்கண்டு. அப்பெல்லாம் என்னமோ முடியாது, எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு காதலும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுன்னு அந்த பிள்ளைய வெறுத்து விட்ட. இப்ப என்னலே கையில கூட சேர்த்து வை சிம்ரன் வந்து காலப்படுத்திட்டு கிடக்க. ஐயோ சிம்ரன், அது ஒரு பெரிய கதை சிம்ரன். அதை நான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியாது. அதை உனக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பும் கிடையாது. அதனால இவ்வளவு நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? சைலஜாவை ஏத்துக்கன்னு தானே. இப்ப நான் ஏத்துக்கிறேன் சிம்ரன். எப்படியாவது சைலஜாவையும் என்னையும் சேர்த்து வச்சிரு சிம்ரன். அதுக்கு இருக்க பிடிச்சவனே, அது தமிழே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு கிடக்கேன். சரி, நீ என்னத்துக்கு அவளை வேண்டான்னு சொன்னேன்னு தெரியல, இப்ப என்னத்துக்கு வந்து வேணும்னு சொல்றேன்னு தெரியல. சரி, ஆக மொத்தத்துல எது எப்படியோ அந்த பிள்ளையை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மதமா? இப்பவே அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன் சிம்ரன். எலே அதுக்கிட்ட விட்டா ஓவரா போவாதுல்ல, இன்னைக்கெல்லாம் வந்து தாலி கட்ட முடியாது. ஐயோ சிம்ரன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, அதுக்கு முன்னால உன் வீட்டுல அப்புறம் என் பேரண்டி கதிர்கிட்ட நான் பேசணும்ல. ஐயோ சிம்ரன், நீ அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சைலஜா கிட்ட பேசு சிம்ரன். இல்ல, அவகிட்ட என்னத்துக்குல பேசணும்? அவதான் உன்னை காதலிக்காளே, இனி வீட்டுல பேசிதானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ சிம்ரன், அது நேத்து கதை, நான் சொல்றது இன்னைக்கு கதை. என்னலே கதை? அது என் சொந்த கதை, சோக கதை. அதை விடு. நீ முதல்ல சைலஜா கிட்ட போய் அன்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்றான், வீட்டுல பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவான்னு கேளு. அதுக்கு என்ன சொல்றான்னு பாரு. அதுக்கு அவ என்ன சொல்ல போறா? ரொம்ப சந்தோஷம் நம்மளே பண்ணுவா. நீ அவளை வேண்டான்னு சொல்றேன்னு அந்த பிள்ளை எவ்வளவு அழுதுருக்கும். இப்ப நீயே வந்து அவளை கட்டிக்க சம்மதம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா தானே இருக்கு. வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னா சரின்னு தான் சொல்ல போறா. ஐயோ சிம்ரன், அப்படி மட்டும் அவ சொல்லிட்டானா உன் வாயில 1 கிலோ சர்க்கரையை கொட்டுறேன். நீ முதல்ல போய் சொல்லு. இல்லை, என்னலே சொல்ற? அன்னைக்கு கூட உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் மட்டும்தானே சொன்னா. ஐயோ, அது அன்னைக்கு சிம்ரன், நான் சொல்றது இன்னைக்கு. இன்னைக்கு என்னலே? நீ என்னலே சொல்ற? எனக்கு ஒண்ணும் விளங்க செய்யல. ஐயோ கடவுளே, சரி விலைக்கு தொலைறேன். இங்க பாரு சிம்ரன், ஆரம்பத்துல அவ என்ன வேண்டான்னு சொன்னாலா, அப்போ நான் அவ பின்னாடி சுத்தனா. அப்புறம் அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏன் பின்னாடி வந்தாளா, அப்போ நான் அவளை வேண்டான்னு சொன்னா. ஆமா, அதுதான் எனக்கு சொன்னேன்னு தெரியலையே. அது ஒரு விஷயத்துக்காக சொன்னேன் சிம்ரன், கடைசியில் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் இப்ப நான் அவ பின்னாடி போனா, ஆனா அவ என்ன வேண்டான்னு சொல்றா சிம்ரன். இது அவ ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாளா? அவ எதுக்கு ஒண்ணு வேண்டான்னு சொல்றா இப்போ? ஐயோ, அது ஒரு விஷயத்துக்காக என்ன தப்பா நினைச்சிட்டா சிம்ரன். தப்பா நினைச்சிட்டாளா? தப்பா நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன செஞ்சு தொலைஞ்ச? ஐயோ சிம்ரன், என்னமோ செஞ்சு தொலைஞ்சேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ற விஷயம் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்க. ஆனா இப்ப அவ என்ன வேண்டான்னு சொல்றா. நீ தான் எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். என்னலே சொல்ற? நீ எவ்வளவு அழக வச்சப்பல அந்த பிள்ளை நீ தான் வேண்டாம்னு சொல்லி நம்ம வீட்ல கிடந்து ஒன்னையவே நினைச்சிட்டு கிடந்துச்சு. அந்த பிள்ளைய ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளையே ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுதுன்னா அப்ப அந்த அளவுக்கு நீ என்னமா ஒண்ணு செஞ்சு தொலைஞ்சிருக்க. ஒண்ணு இல்ல சிம்ரன், நிறைய செஞ்சுட்டேன். நான் செஞ்சதுக்கெல்லாம் தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ வேற சொல்லி என்ன சாவடிக்காத. இப்ப அவகிட்ட பேசி அவளை என் கூட சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா, அதை மட்டும் சொல்லு. சரி, என்னமோ செஞ்சிருக்க. ஆனா இப்படி வந்து கெஞ்சு போது ஒண்ணு பார்க்க பாவமா தான் இருக்கு. சரி விடு, ஒண்ணும் கவலைப்படாத. சைலஜா கிட்ட நான் பேசி அவளை உன் கூட சேர்த்து வைக்கேன். ஐயோ சிம்ரன், எப்படியாவது சேர்த்து வச்சிரு சிம்ரன், எனக்கு அவ வேணும். இப்ப வந்து முட்டி போட்டு எனக்கு இந்த பிள்ளை வேண்டும்னு சொல்ல தெரியுதுல்ல. இதுக்கு அப்பவே மரியாதைக்கு நான் சொல்லும்போது சரின்னு சொல்லி அந்த பிள்ளை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த நிலைமை உனக்கு தேவையா? இதுக்கு தாமலே வயசுல மூத்தவ வந்து சொன்னா அது கேட்கணுங்கிறது. ஏன்னா பெரியவங்க சொல்றது சொல்லும்போது தப்புன்னு தோணுனாலும் பின்னாடி அதுதாமலே சரியா வந்து நிக்கும். இதுக்கப்புறமாவது இந்த பாட்டு சொல்ல கேப்பியாலே? ஐயோ கேக்குறேன் சிம்ரன். दिल्ली की राजा नालू पार्टी சொல்ல தட்டாரே
பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு கிழமைக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறக்காதே. டில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஏ சிம்ரன் ஷைலு வந்துட்டா. நான் சொன்னதை அவகிட்ட கேளு சிம்ரன். இல்ல கேக்க சைலகனே வாங்க, நீ இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்ட பாரு. அப்படியா அம்மாச்சி? சரி, அங்க அமுதாக்கா சாப்பிட கூப்பிடுறாங்க, அதான் உங்களை கூப்பிட வந்தேன். அமுதா அக்காவா? ஏகன உங்ககிட்ட சொன்னல, அமுதா உனக்கு அக்கா கிடையாது, அண்ணி. இல்ல குழப்பம் இல்ல அம்மாச்சி, இதுக்கப்புறம் அவங்க எனக்கு அக்காவாவே இருக்கட்டும். அமுதாக்கா அவளுக்கு அக்கானா அப்ப இதுக்கப்புறம் நான் இவளுக்கு அண்ணன்னு சொல்ல வராளா? ஏ சிம்ரன், என்னலே பாரு சிம்ரன், வேணும் வேணும்னே என்ன அண்ணன் மாதிரின்னு சொல்றா. எலே, நீ பண்ண வேலைக்கு ஒன்னுங்கள யாரும் வந்து சொல்லாம அண்ணன் மாதிரிடாது சொல்றாளே, அதை நினைச்சு சந்தோஷப்படல. ஏ சிம்ரன், ஐயோ இருளே, அது ஏதோ கோபத்துல சொல்லிட்டு கிடைக்குன்னு நினைக்க, நான் பேசி சரி பண்றேன் இரு. சைலகண்ணே, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு கிடக்க? இங்காரு, இவ்வளவு நாள் இந்த பயலுக்கு புத்தி வரணும், இவன் உன் கூட சேரணும்னு தானே நம்ம நினைச்சோம். அது போல இப்ப வந்துட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றான். இல்ல மாச்சி, இதுக்கப்புறம் அவனை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. இனி இதை பத்தி பேச வேண்டாம். அது இல்ல கண்ணே, அவன் ஏதோ விவரம் கிட்ட போய் பண்ணிட்டான். இப்ப வந்து செஞ்சதெல்லாம் தப்பு, இதுக்கப்புறம் எப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றான். இல்ல மாச்சி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் இந்த வீட்டுல உள்ளவங்களும் என் மேல வச்சிருக்கிற பாசம்தான். நான் இப்ப இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்காகவும் தான், வேற யாருக்காகவும் இல்ல. இத பத்தி பேசி திரும்பவும் என்ன ஹாஸ்டலுக்கு போக வச்சிடாதீங்க. கிளி, அவ உன் மேல கோவமா இருக்கான்னு சொன்ன, அவ பேசுறத பார்த்தா கோவமா இல்லலே, ஒரேடியா உன்னை வேண்டாம்னு தலைமுழுகிட்டான்னு நினைக்கேன். ஐயோ சிம்ரன், அதுக்கு தான் உன்னை பேச சொல்றேன். கிளி, அவ சொன்னது கேட்டல்ல, இதுக்கு மேல பேசினா அப்புறம் கடைசியில இந்த வீட்டை விட்டு போயிடுவாளே. இங்காரு, அவகிட்ட நல்லா பேசினா ஒன்று சரிப்பட்டு வராது. முதல்ல அவ கோவம் குறையணும்டா. இதுக்கு முன்னால எப்படி அவளை பேசி கரெக்ட் பண்ணிருந்தியோ அது மாதிரி பேசி கரெக்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நான் வீட்ல எல்லாம் பேசி உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். சரி கண்ணு, உனக்கு விருப்பம் இல்லாட்டி வேணாம் விட்டுரு. சரி வா, போய் சாப்பிடுவோம். ஷைலு, ஒரு நிமிஷம் இரு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னமோ நேத்துக்கு இதுக்கப்புறம் உன் முன்னால வந்தா காலில் இருக்க செருப்பை கழட்டி அடின்னு சொன்னேன். பயப்படாத, அடிக்க மாட்டேன். ஓ நல்ல வேலை, எங்க அடிச்சிருவாளோன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அடிக்கிற அளவுக்கு கூட உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, எவனோ ஒருத்தன் என்னமோ பண்றதுக்காக எல்லாம் நான் எதுக்காக கோவப்படணும்? எவனோ ஒருத்தனா? இரு வரேன். ஏய், நான் உனக்கு எவனோ ஒருத்தனாடி? அதே. எங்க என் கண்ணை பார்த்து சொல்றீ நான் உனக்கு எவனோ ஒருத்தன்னு? எந்த கண்ணை பார்த்தா என்னால சொல்ல முடியாதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு நின்ன கொண்டு ஒரு சென்டிமெண்ட்டும் இல்ல. சென்டிமெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, என் மேல காதல் இல்லைன்னு சொல்லு மின்னல். இல்ல. அது எப்படி இல்லாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா நான் உன்னை காதலிச்சதை விட அதிகமா நீ என்ன காதலிச்சிருக்க. ஏடா ஃப்ராடே, நீ என்ன காதலிச்சிருக்கேன்னு சொல்லாத. உன்னோட காரியத்துக்காக என்கிட்ட பழகணும்னு சொல்லு. வேண்டாம் மின்னல், திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ டென்ஷன் ஆயா அது இல்லைன்னு ஆயிடுமா? ஏய், திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட அதுக்காக தான் பழகினேன்னு சொல்றியே. நான் எழுதின டைரி உன்கிட்ட தானே இருக்கு. அதுல எனக்கு பிளட் கேன்சர்னு நான் எழுதியிருக்கிற வரைக்கும் தான் நீ படிச்சிருப்ப. அதுக்கப்புறம் நான் எழுதியிருக்கிறத நீ படிச்சியா? படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அதை நீ படிச்சிருந்தா என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் உன்கிட்ட அதை மட்டும் தான் எதிர்பார்த்தேன்னு சொன்னல. போடி போய் நான் எழுதியிருக்கிறத படி, அப்பதான் உனக்கு தெரியும் நான் உன்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்திருக்கேன்னு. இப்போ உன் மனசுல நான் இல்லைன்னு சொன்னியே, நீ போய் அதை படி. அதை படிக்கும்போது அது வெறும் வார்த்தையா மட்டும் உனக்கு தெரியாம அதுல உள்ளதை உன்னால உணர முடிஞ்சா இப்பவும் உன் மனசுல நான் இருக்க மின்னல். எனக்கு எதையும் படிக்க வேண்டாம். எனக்கு உன் மேல காதல் இருந்தா தானே நான் அதையெல்லாம் படிக்கணும். காதலே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்குடா நான் படிக்கணும்? நீ எனக்கு வேண்டான்னு நான் எப்போ முடிவு பண்ணணும் அப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கும். ஆனா நான் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டில் உள்ளவங்க என் மேல பாசமா இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டு போக மனசு இல்லாம தான். நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன்றதுக்காக திரும்ப திரும்ப காதலிக்கிறேன்னு என்ன வந்து தொல்லை பண்ணாம போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. அது எப்படி? என் வேலையை உன்னை காதலிக்கிறது தானே. என்ன பாக்குற? அப்படி உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்ப வேண்டானா அப்படியே விட்டு போயிருவனா? ஏய், நீ என்ன காதலிக்காதப்பவே உன்னை காதலிக்க வச்ச வேண்டி இப்போ என் மேல கோவமா தான் இருக்க.
அதை என்னால சரி பண்ண முடியாதா? நின்ன கொண்டு ஒன்னும் முடியாதுடா. முடிச்சு காட்டுறேன்டி. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். போடா ஃப்ராடு. ஓ சாரி, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எப்பவும் சொல்ற மாதிரி சொல்லணும்ல. ஹே மின்னல், ஐ லவ் யூ. போடா பிராண்டா. இனி இப்ப தமிழ் இல்ல இங்கிலீஷ் இல்ல, இனி நீ மலையாளத்துல சொன்னாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஓ தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பத்தாதா, மலையாளத்துல வேற சொல்லணுமா? ஹே மின்னல், இனி உன்னை கரெக்ட் பண்றதுக்காக தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் இல்ல, இனி தெலுங்கு கன்னடம் உருது வரைக்கும் போறதா இருந்தாலும் நான் ரெடி. ಹಿಂದಿ ಇಷ್ಕ್ ಹೈ, ತಮಿಳು ಕಾದಲೆ, ತೆಲುಗು ಪ್ರೇಮವ ಹೇಳು, ಇಂಗ್ಲಿಷ್ ಲವ್ ಯು ನ ಕೇರಳ ಪ್ರೇಮವ, ಕನ್ನಡ ಪ್ರೀತಿಯ ಹೇಳು. दीदार तेरा मिलने के बाद ही छोटे मेरी अंगड़ाई, तू ही बता दे क्यों जालिमा मैं कहलाई. കണ്ണിൽ വരും കാഴ്ചയെല്ലാം കൺമണിയെ ഉറുത്തും, കാണാതെ ഒന്നുരുവോ കണ്ണുക്കുള്ള ഇനിക്കും. ഹോയ്ന 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 ഹോയ്ന. இந்த நாய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நான் என் பொண்டாட்டிக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தனால சொல்லி வச்சிருக்கான். இவன் எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு இவன் பொண்டாட்டிக்கு இவன் சுடிதார் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. என்ன எதுக்கு தேவையில்லாம இழுத்து விடுறான்னு தெரியல. இனி என்ன பண்றது? அதான் தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டானே, இனி இழுத்து தானே ஆகணும். இழுத்து பாப்போம். கையல் வந்துட்டீங்களா சக்தி? இருங்க நான் காஃபி போட்டு வரேன். காஃபி எல்லாம் இருக்கட்டும். இந்த கையல் என்ன சக்தி இது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல கையல், உன்னோட சுடிதார் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுல, அதான் உனக்கு ஒரு 4 சுடிதார் வாங்கிட்டு வந்தேன். என்னது 4 சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ சக்தி, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. என்னால நம்பவே முடியல. 4 சுடிதார். ஐயோ என்னென்ன கலர் இருக்குன்னு தெரியலையே. என்கிட்ட இல்லாத கலர் தானே வாங்குனீங்க. பரவாயில்லையே, நான் கூட மேட்டர் சீரியஸ் ஆகும்னு நினைச்சேன். இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சு. எப்படியோ நம்பிட்டா, அது போதும். ஹோ தப்பிச்சோண்டா சாமி. ஏன் சக்தி, நீங்க எனக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான், ஆனா ஏன் காரணமே இல்லாம இப்ப 4 சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ டாட் வச்சு சீன் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இவ என்ன கொஸ்டின் மார்க் போட்டு ஸ்டார்ட் பண்றா. சொல்லுங்க சக்தி, என் பிறந்த நாள் நம்ம கல்யாண நாள்னா கூட ஒரு சுடிதார் தான் வாங்கி தருவீங்க, ஆனா இப்ப காரணமே இல்லாம எதுக்கு சக்தி 4 சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது என்னடி கேக்குற? பொண்டாட்டிக்கு சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் எதுக்கடி காரணம்? காதல் இருந்தா பத்தாது. காதலா? ஏன் கையல், எனக்கு உன் மேல காதல் இல்லையா? இல்ல, இந்த 6 வருஷத்துல இந்த மாதிரி காதலை நான் பார்த்தது இல்லையே, அதான் ஒரே சந்தேகமா இருக்கு. ஏய், எப்ப பார்த்தாலும் புருஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதுங்கடி, கொஞ்சமாவது நம்புங்கடி. புருஷன் சுடிதார் வாங்கி கொடுக்கலனாலும் சந்தேகம், வாங்கி கொடுத்தாலும் சந்தேகம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டா நாங்களாம் எங்கடி போறது? ஐயோ ரியாக்ஷனே இல்லாம இருக்காளே, நம்பிட்டாளான்னு வேற தெரியல. இந்த பரதேசி நாயால இன்னும் நான் என்னெல்லாம் சொல்லி சமாளிக்கணுமோ தெரியலையே. இல்ல, என் மேல இருக்கிற காதல நீங்க எனக்கு சுடிதார் வாங்கிட்டு வரீங்கனாலும் ஒண்ணு தான வாங்கிட்டு வருவீங்க, அது எப்படி 4 வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன ஆசையா 4 வாங்கிட்டு வர்றதுக்கு? அந்த நாய் தான் 4 சுடிதார்னு சொல்லி வச்சிருக்காங்க, அப்புறம் என்ன பண்றது? அது 1 வாங்கலான்னு தான் கையில் போனேன். ஆனா பார்த்தப்ப 4 சுடிதாருமே நல்லா இருந்துச்சு, உனக்கு போட்டா அழகா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான் 4 வாங்கிட்டேன். இல்ல, ஏதாவது விசேஷத்துக்கு சுடிதார் வாங்குறதுக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் இது எப்படி இருக்கு சக்தின்னு கேட்டாலே எனக்கெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது, நீயே உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கன்னு சொல்வீங்க. இப்ப நீங்களே எனக்கு 4 சுடிதார் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது என்னால நம்பவே முடியலையே சக்தி. நம்ப முடியலன்னா அது கூடு, நான் திருப்பி கொண்டு போய் கடையில கொடுத்துறேன். உனக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்டி? அதத்தான் சக்தி நானும் கேக்குறேன், உண்மையாவே இந்த சுடிதாரை எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல உனக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆளும் மண்டையும் பாரு, புருஷன் ஆசையா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கா, சந்தோஷப்படாம எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு வேணாட்டி குடுறி, நான் கொண்டு போய் வேற யாருக்காவது கொடுத்துக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உண்மை தானாவே வெளிய வந்துருச்சு. அப்ப வேற யாருக்கோ தான் வாங்கிருக்கீங்க. இவளுக்கு யார் இப்படி எல்லாம் பேச சொல்லி தரா? உண்மை சொல்லுங்க சக்தி, யாருக்கு சுடிதார் வாங்குனீங்க? வேற யாருக்கோ சுடிதார் வாங்கிருக்கீங்க, அது என்கிட்ட மாட்டிக்குவீங்கன்றதுக்காக, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கும் சேர்த்து சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அட மென்டலுக்கு பிறந்தவளே, ஏய் நான் வேற யாருக்கடி வாங்க போறேன்? அதத்தான் நானும் கேக்குறேன், அது யாருன்னு சொல்லுங்க. யாருடி? யாரும் இல்லடி, என் மூஞ்ச ஒன்ன விட்டா வேற யாரு பாப்பா? இப்படியே என்ன விட்டா யார் பாப்பான்னு சொல்லி தான் சக்தி என்ன ஏமாத்துறீங்க. அதுலயும் இப்பெல்லாம் 2 குழந்தைக்கு அப்பா மாதிரியே நீங்களா ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க, வெளிய போகும்போது காலேஜ் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க. அத பாக்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சொல்லுங்க சக்தி, யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்றீங்க?
பண்ணுவீங்க? எப்படி ட்ரெஸ் பண்ற? ஒரு ஃபேண்டும் டி-ஷர்ட்டும் முன்னாடி போட்டிருக்க, இதுல இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னடி இருக்கு? இல்ல இல்ல, முன்னாடி எல்லாம் நீங்க இப்படியே ட்ரெஸ் பண்ணுவீங்க. அடே சக்தி, எங்கடா காணமேன்னு பார்த்தேன். எரியறதுல எண்ணெய் ஊத்த வந்துட்டியா? டேய் எண்ணெய் ஊத்த வரலடா, தண்ணி ஊத்த வந்திருக்கேன் இரு. அண்ணா வாங்கண்ணே. என்ன நீங்களும் ரியாவும் மட்டும் வந்திருக்கீங்க, ஐஷு வரல? இல்ல கையல், ஐஷு வீட்ல இருக்கா. ரியா முகிலோட விளையாடணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். முகில் எங்க? உள்ளதானே இருக்கான். ஹே ரியா குட்டி, முகிலோட விளையாட வந்திருக்கியா? அம்மா அத்தை, முகி எங்க? முகி உள்ளதா இருக்கான், நீ வா உள்ள போலாம். சரி முகிட்ட போலாம். போலாம் வா. என்னடா சக்தி, சிறுதார் மேட்ரா? எனக்கு தெரியும் ஏன் அளவுக்கெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாதுன்னு, அதான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன். காப்பாத்த வந்தியா? கோத்து விட்டவனே நீ தானடா. டேய் கோத்து விட்டாலும் இப்ப நானே தானே வந்து உன்னை காப்பாத்தினேன். ஆமா, மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை. டேய் என்னடா சக்தி, இதுக்கே டென்ஷனானா எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. டேய் என்ன, அடுத்த பஞ்சாயத்துக்கு பிளான் பண்ணிட்டியா? அவனே அப்படி மட்டும் ஏதாவது பண்ணிருந்த, இந்த நிமிஷத்தோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருவேண்டா. டேய் சக்தி, காமெடி பண்ணாதடா. ஐயோ, எது சொன்னாலும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறானே. டேய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? திருந்துறதா? டேய் நம்மளாம் திருந்தினா நாடு தாங்காதுடா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.